கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால நேரத்திலையும் உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக ஆண்டவர் தந்த கிருபைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி நீதிமொழிகள் 1 அதிகாரம் 23 வசனம். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 23 வசனம். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருள்வேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இன்றைக்கு காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு இடைபடும்படியாக ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லுகிறார். கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லும்போது நம்ம வேதத்தில் அநேக வார்த்தைகள் உண்டு. அதாவது கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புகிற ஒரு காரியம், கீழ்ப்படிந்து இருக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. தகப்பனையும் தாயும் நம்ம கனம் பண்ண வேண்டிய காரியங்கள் இருக்குது. உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துருக்கிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரனுண்டோ, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறான். இப்படியெல்லாம் சொல்லி அநேக காரியங்களை கடிந்து கொள்ளுதலை குறித்து அல்லது கடிந்து கொள்ளுதலுக்கு நம்ம அடங்கி இருக்கணும், அதற்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்கு அநேக வசனங்கள் நம்மளுக்கு வேதாகமத்தில் ஆதாரங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வசனத்தில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற ஒரு காரியம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல ஞானியின் மூலமாய் நீதிமொழிகள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். கடிந்து கொள்ளுதலுக்கு, அதாவது நம்ம கடிந்து கொள்ளுதல் அப்படின்ற ஒரு வார்த்தை, கடிந்து கொள்ளுதல்னு வரும்போதே அது ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டில் கிடையாது. கடிந்து கொள்ளுதல் அப்படின்ற போதே அது ஸ்கோல்டிங், அதாவது ஒரு நபரை நம்ம கண்டித்து சொல்லுகிற ஒரு காரியம். ஒருத்தர் கரெக்டாக எல்லாத்தையும் செய்யும்போது நம்ம கண்டிக்கிறது இல்லை, ஒருத்தர் ஒரு தவறை செய்யும்போது நம்ம அந்த இடத்துல நம்ம அவர்களை கண்டிக்கிறோம். அநேக நேரத்தில் நம்ம யோசிக்கிற ஒரு காரியம், ஏன் ஆண்டவர் அடிக்கடி அதாவது கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், அதாவது ஆண்டவர் என்ன அநேக நேரத்தில் என்னுடைய தவறுகளை சுட்டி காட்டியே ஆண்டவர் என்னோட பேசி கொண்டிருக்கிறாரே, தம்முடைய தாசர்கள் மூலமாக பேசும்போதும் சரி, இல்லை நான் வேதத்தை வாசிக்கும் போதும் என் ஆண்டவர் என்னை பேசுகிற காரியத்தை மட்டுமே நான் பார்க்க முடியுதே அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் அது நம்மளுக்கு ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கலாம். நம்ம வேதத்தை வாசிக்கும் போது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை வரும்னு பார்த்தா எனக்கு கடிந்து கொள்ளுதலாகவே ஆண்டவர் என்ன ரொம்ப திட்டுற மாதிரியான வார்த்தைகளை வருது அப்படின்னு சொல்லி. அதுக்கு முதலாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை நன்மையான வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு தகுதியுள்ள ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோமா அப்படின்றத முதலாவது நம்ம யோசிக்கணும். நம்ம ஒருவேளை நான் தானியேலை போல் நான் இருக்கிறேன்னு நம்ம நினச்சிக்கலாம். தானியேலுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்படி வந்துச்சு? தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை உனக்கு அருளப்பட்டது அப்படின்னு சொல்லி தேவதூதன் அந்த இடத்துல சொன்னார். ஆண்டவர் ஒரு படியிலையும் தானியேலோடு இருந்ததை நம்ம வேதத்தில் நம்மளால் வாசிக்க முடியுது. அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டில் ஆண்டவர் தானியேல் கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு, தானியேல் அந்த இடத்துல எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான் என்று சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்கும்போது, அதற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஏதாவது ஒரு சிமிலாரிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆங்காங்கே இருந்தாலும் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம அப்படி ஒரு நல்ல ஒரு இடத்துல, நான் ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை மட்டுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல, இல்லை ஆண்டவர்கிட்ட நன்மையான வார்த்தைகளை மட்டுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல நான் இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையை நம்ம மனிதர்கள் நம்ம அநேக காரியங்கள், அநேக விஷயங்கள் நாம் தவறுகிறோம் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வசனம் இருக்குது. அப்போது அநேக விஷயங்கள் நம்ம தவறுகிறதுனால தான் ஆண்டவர் அநேக நேரத்தை தம்முடைய தாசர்களை கொண்டு, இல்லை தம்முடைய வார்த்தைகளை கொண்டு, சில நேரத்தில் சொப்பனங்கள் இருந்தாலும் தரிசனங்கள் இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியத்தில் அநேக நேரத்தில் நீ இதை இப்படி செய்ய, நீ இதை இப்படி செய்யாத, இந்த காரியத்தை நீ கையிட்டு நீ செய்யாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அநேக நேரத்தில் நம்மளை கண்டித்து உணர்த்துகிற காரியங்கள் எதனால அப்படின்னு சொன்னால், நாம் ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம குறைவுபட்டிருக்கும் போது ஒரு தகப்பன் எப்படி தன்னுடைய மகன் ஒரு தவறான வழியில் போகும்போது அவனை கண்டித்து நீ இந்த வழியில் போ அப்படின்னு சொல்லி அவனை உணர்த்தி அந்த இடத்துல கண்டித்து வேற ஒரு காரியத்தை அவனுடைய மனதில் உட்புகுத்துறானோ, அதே போல் ஆண்டவரும் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தவறான பாதைகளுக்கு போகும்போது தான் ஆண்டவர் நம்மளை கண்டிக்கிறார். ஆண்டவர் என்னை எப்பயுமே கண்டிக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் யாருமே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நேசிக்கிறானோ, ஒரு தாய் தன் மகனை நேசிக்கிற பிள்ளைகளை நேசிக்கிறாரோ,
அதே போல் தான் ஆண்டவர் அநேக நேரத்தில் நம்ம நேசிக்கிறார். நம்ம அதை நல்லா நம்ம உணர்ச்சி பூர்வமாக நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம சில நேரத்தில் நம்ம கேட்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளுக்கு கொடுப்பார். சில நேரத்தில் ஆண்டவரே இது எனக்கு அத்தியாவசியமான ஒரு காரியம் அப்படின்னு நம்ம கேட்டால் கூட ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஆண்டவர் மௌனமாக இருக்கிறது போல ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல இருக்கும். சில நேரத்தில் ஆண்டவர் எனக்கு எந்த ஒரு காரியத்துக்கும் எனக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறார், என்னால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரவே முடியல அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும். ஆனால் சில நேரத்தில் ஆண்டவர் என்னோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது போல, நான் ஆவியில் களி கூறுகிறது போல எனக்கு ஒரு உணர்வு இருக்கும். இது எல்லாமே நம்ம உலகப்பூர்வமாய் எப்படி ஒரு தகப்பனோ ஒரு தாயோ தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுவார்களோ, தன் பிள்ளைகள் தனக்கு இன்பமான காரியத்தை செய்யும்போது அவர்களை நேசிப்பார்கள். அதே ஒரு எதிரான ஒரு காரியத்தை, பிடிக்காத ஒரு காரியத்தை செய்யும்போது எப்படி கொஞ்சம் தள்ளி வைத்துக் கொள்வார்களோ, அப்படி எல்லா ஒரு உணர்ச்சிகளையும் நம்ம ஆண்டவருடைய அன்புலையும் நம்மளால் பார்க்க முடியும். அப்படி நடக்கிற ஒரு அனுபவம் தான், ஒரு இன்பமான ஒரு சூழ்நிலை தான் இந்த ஒரு காரியமும் கூட. நம்ம ஆண்டவருக்கு பிரியமான பாதைகளை நம்ம நடக்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தொடர்ச்சியாக நம்ம கேட்கும்போது, ஆண்டவரோடு ஒரு நல்ல உறவில் நம்ம இருக்கும்போது, ஆண்டவர் அநேக காரியங்களை ஆசீர்வாதங்களாய் நம்மளோட பேசுவார். ஆண்டவர் அநேக தரிசனங்களோடு நம்மோடு இடைப்படுவார். ஆனால் அதே சமயத்தில் நம்ம சில நேரங்களில் நம்ம தவறான காரியங்கள் நம்ம செய்யும்போது, ஆண்டவர் கண்டித்து கடினமான வார்த்தைகளை சில நேரத்தில் நம்ம சொல்லி நம்மளை உணர்த்துகிற காரியத்தை கூட நம்மளால் பார்க்க முடியும். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். அப்போது கடிந்து கொள்ளுதலுக்கு நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷன் நம்ம போய்கிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், ரிட்டர்ன். அதாவது நான் சொல்லிகிட்டு இருந்தேன், என்னோட கடிந்து கொள்ளுதல் அந்த வார்த்தைகளுக்கு திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அழைப்பை அந்த இடத்துல வைக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுவும் என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். எதுக்கு இந்த இடத்துல ஆண்டவர், அதாவது என்னுடைய வார்த்தைகளுக்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களை ஆசீர்வதிப்பேன், இல்லை உங்களுக்கு மேன்மையான காரியங்களை செய்வேன், உங்களுக்கு இப்படி ஒரு காரியத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லலை. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார். நம்ம எல்லாருக்குள்ளுமே மனசாட்சி என்ற ஒரு காரியம் உண்டு. நம்ம ஒரு காரியத்தை மற்றவர்களுக்கு நம்ம செய்யும்போது, இல்லை நம்மளே ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது இது கரெக்டா இது தப்பா அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளேயே டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேக்டர் ஒன்று இருக்குது. அதுதான் நம்முடைய மனசாட்சி, கான்ஷியன்ஸ் என்று சொல்லுவார்கள். அப்படி இருக்கும்போது இந்த மனசாட்சியோடைய ஒரு ஒரு அப்கிரேடட் ஒரு அடுத்தபடியான ஒரு வேர்ஷன் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா சில நேரத்தில் நம்ம மனசாட்சியை கூட நம்ம கொஞ்சம் கன்ஃபர்ட் பண்ணிடலாம். ஏன்னா நான் இவங்க எனக்கு இப்படி செஞ்சாங்க, எனக்கு விரோதமாக ஒரு காரியத்தை பண்ணாங்க, அதுக்கு நான் அதே லெவலுக்காக நான் பண்ணேன், நான் அப்படிலாம் பண்ணலை, நான் என்ன அவங்கள கொஞ்சம் கண்டுக்காமல், இல்லை அவங்கள ஏதோ ஒரு 2 வாரத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் போயிட்டேன், ஆனால் என்ன அவங்க எப்படிலாம் பேசினாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்முடைய மனசாட்சியை வேணால் நம்ம அமைதிப்படுத்தி கொள்ளலாம், நம்ம சாந்தப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒருபோதும் அப்படி ஒரு காரியத்திற்கு கம்ஃபர்ட் ஆகவே மாட்டார், சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டார். ஏன்னா உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் பகைக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் இந்த ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். அப்போது எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம எதிரான ஒரு மூவை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றது தான் ஆண்டவருடைய அறிவுறுத்தலாகவே இருக்குது வேதத்தில். நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு இடத்துலையும் நம்ம ரிட்டாலியேட் பண்ணி நான் ஒரு எதிரான ஒரு காரியத்தை என்ன தான் அவங்க எந்த ஒரு லெவலில் வேணால் எனக்கு எதிராக இருக்கிறவர்கள் செய்யட்டும், ஆனால் அதற்கு எப்படியுமே ஒரு 0.1% கூட நான் எதிரான ஒரு காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் சொன்னேன், நம்ம மனசாட்சியை விட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் கடிந்து கொண்டு ஒரு வார்த்தையை நம்மக்கிட்ட சொல்கிறாருல, அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு நம்மளுக்கு முக்கியமாக தேவையான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவர்கிட்டேருந்து ஒரு வார்த்தை நம்மளுக்கு வரும்போது அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும், அந்த வார்த்தைக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நம்மில் அநேகர் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆராதனையில் ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது, செய்தியின் வேலையில் ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது, நான் இந்த வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன், நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானங்களெல்லாம் நம்ம எடுக்கும்போது ஏன் அநேக நேரத்தில் நம்மளால் அந்த இடத்துல அந்த வார்த்தைகளை, அந்த தீர்மானங்களை நம்மளால் ஏன் நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொன்னால், ஆவியானவருடைய அருள் நம்மளுக்கு அந்த நேரத்தில் இல்லை அப்படின்ற அந்த ஒரு காரணம் தான். ஆவியானவர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னால் நம்ம தீர்மானித்து நம்ம சொல்லுகிற எல்லா காரியத்தையும் நிறைவேற்றுவதற்கு அந்த ஏற்ற பாதைகளில் ஆவியானவர் நம்மளை வழிநடத்துவார்.
ஆனால் அப்படி இல்லைன்னு சொல்லும்போது நம்மளுக்கு டக்குன்னு ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது ஒரு வைராக்கியம் வரும். ஆஹா, நான் இப்படி இருக்கிறேனே, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி வருதே, நான் மாறணும் அப்படின்ற அந்த உணர்ச்சி வருமே தவிர அதற்கு நேரான ஒரு வழியில் என்னால் போக முடியுமா அப்படின்னு சொன்னால் என்னால் போக முடியாது. அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறாரு, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். அது என்ன என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் அப்படின்னு சொன்னால், முதலாவது ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதல் வருது. ஆவியானவருடைய துணை நிமித்தமாக நான் அந்த காரியத்திற்கு நான் கீழ்ப்படுகிறேன். நான் கீழ்ப்படியும் போது தான் ஆண்டவர் அடுத்த வார்த்தையை எனக்கு கொடுக்குறார். அதாவது எப்பயுமே ஒருத்தரை நம்ம கண்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நான் கண்டித்த அந்த காரியத்திற்கு அவங்க கீழ்ப்படுகிறாங்க, அந்த காரியத்திற்கு ஏதோ ஒரு வகையில் கம்ப்ளீட்டாக 100% அவங்க கீழ்ப்படிஞ்சாதான் அப்படின்றது கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு எஃபர்ட் அவங்க அதுக்கு நேராக போட்டால் கூட எனக்கு தோணும், ஓகே இவங்க என்னுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுறாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, கீழ்ப்படுகிறாங்க. அதனால அவங்க இன்னொரு காரியத்தில் தவறும்போது நான் அந்த இடத்துல என்னுடைய இன்னொரு அறிவுறுத்தலை அந்த இடத்துல சொல்லுவேன். ஒருவேளை நான் சொல்கிற எந்த ஒரு காரியத்துக்குமே அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறது இல்லை, அதுக்கு கீழ்ப்படுகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் அடுத்த வார்த்தை என்ன பண்ண மாட்டேன், அவங்களுக்கு சொல்லவே மாட்டேன். அதே போல் தான் இந்த இடத்துல ஆண்டவரும் நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பாகவும் அல்லது ஒரு அறிவுறுத்தலாகவும் இந்த இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நம்ம ஒரு இடத்துல ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது மட்டும்தான் அடுத்த இடத்துல கர்த்தருடைய ஆவி மனுஷனோடு எப்பொழுதும் போராடுகிறது இல்லை. நம்ம ஆண்டவர் கொடுக்குற அந்த கடிந்து கொள்ளுதலான வார்த்தைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அது ஆண்டவர் என்னை சிட்சிக்கிறார், நான் நேர்த்தியான வழியில் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை நான் என்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நான் அதற்கு கீழ்ப்படியும் போது, ஆவியானவருடைய துணையோடு நம்ம கீழ்ப்படியும் போது மட்டும்தான் ஆண்டவர் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு நான் ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்கும்போது மட்டும்தான் ஆண்டவர் அடுத்த வார்த்தைகளை என்னோடு பேசுவார். இல்லை நான் என்ன ஆண்டவர் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு எப்பயுமே என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாரு, என்னை ஆசீர்வதிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் அதற்கு விரோதமான காரியங்களை செய்து நான் கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கையை வாழும்போது அவ்வளோதான், ஆண்டவர் அதற்கப்புறம் ஒரு வார்த்தையும் நம்மக்கிட்ட பேச மாட்டார். இது ஒரு எச்சரிப்பான ஒரு காரியமும் கூட. ஏன்னா வேதத்தில் நம்ம பார்க்க போகிற நபர்களும் அதே போல தான் இருக்கிறாங்க. 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, 1 சாமுவேல் 15:26வது வசனத்தில் பார்க்கும்போது, சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடி கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மை புறக்கணித்து தள்ளினார் என்றான். இந்த இடத்துல நம்மளுக்கு சம்பவங்கள் நல்லா தெரியும், அதனால் நான் திரும்பி ரொம்ப டீட்டெயில்டாக அதுக்குள்ளே போக விரும்பவில்லை. இந்த இடத்துல பார்க்குறோம், சவுல் ஜனங்கள் தன்னை விட்டு பிரிந்து போகிற அந்த ஒரு காரணத்தினால என்ன பண்ணுறான், சாமுவேல் வருவதற்கு முன்பாக பலிகளை அந்த இடத்துல செலுத்துகிறான். செலுத்தின உடனே சாமுவேல் அந்த இடத்துல வராரு. வந்த உடனே தான் இந்த இடத்துல பார்த்து, நீ தவறான ஒரு காரியத்தை செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாமுவேல் சவுலை ரொம்ப அதட்டி சொல்லுகிற காரியத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது அதில் முக்கியமாக சொன்ன ஒரு வசனம் தான் இது. இதுலேயே இன்னும் கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்க்கும்போது, நம்ம கடந்த நாட்களில் தியானித்த அதே வசனங்கள் கூட அந்த இடத்துல இருக்குது. அதில் இன்னொரு வார்த்தைகளை நம்ம பார்க்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை நீர் கர்த்தருடைய வார்த்தையை நீர் புறக்கணித்தீர் அப்படின்னு சொல்லி கூட அந்த இடத்துல ஒரு வார்த்தை அந்த இடத்துல இருக்குது. அப்போது பார்க்குறோம், கர்த்தருடைய வார்த்தையை அவர் புறக்கணிக்கத்தக்கதாய் இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை சாமுவேல் மூலமாக இந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துல சாமுவேல் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு, அதாவது நம்ம இந்த வசனத்தோடையே நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறாரு. இந்த இடத்துல பார்க்குறோம், சாமுவேல் சவுல் செய்த ஒரு தவறான ஒரு காரியத்தை சுட்டி காண்பித்து, நீ இப்படி செஞ்சிட்ட, இதனால் ஆண்டவர் உன்னை புறக்கணித்தார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை. அதுலேயும் பழைய ஏற்பாட்டின் நிருபங்களில் நம்ம பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் டைரெக்டாக பேசுகிறதையும் தாண்டி தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கும். தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஆண்டவருடைய வார்த்தைகளாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனால தான் தீர்க்கதரிசிகள் சொன்ன எல்லா வார்த்தையும் ஆண்டவர் கனப்படுத்தினார். தீர்க்கதரிசிகளும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல சொல்கிறாரு, நீர் ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், அதனால் நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இராதபடிக்கு ஆண்டவர் உம்மை புறக்கணித்தார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாரு. சொன்ன உடனே அதற்கு அவன் செய்கிற ஒரு காரியத்தை பாருங்கள். 30வது வசனத்தில், 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் 30வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன்,
இப்பொழுதும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேல் ஜனத்திற்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி. இந்த இடத்துல பாருங்க, எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிப்பை அல்லது எவ்வளோ பயங்கரமான ஒரு கடிந்து கொள்ளுதலை இந்த இடத்துல சாமுவேல் கொண்டு வந்து முன்வைக்கிறாரு. நீ செய்த தவற இப்படி தான் ஆண்டவர் உன்னை ராஜாவை இல்லாதபடிக்கு உன்னை தள்ளிட்டாரு அப்படின்னு சொல்லி, அதற்கு உடனே அந்த இடத்துல நான் செய்தது தவறு அப்படின்னு சொன்னது வேற கதை. ஆனால் அதற்கு அவன் எப்படி அந்த இடத்துல அவன் கெஞ்சி கதறி இருக்கணும், ஆண்டவர் என்னை மன்னிக்கணும், நான் இப்படி ஒரு தவறை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் எந்த அளவுக்கு அந்த இடத்துல உணர்ச்சி பொங்க பேசியிருந்திருக்கணும். ஆனால் அவன் செய்த காரியத்தை பாருங்க, நான் பாவம் செய்தேன், அவ்வளோதான். அந்த ஒரு வார்த்தையில் வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் பாவம் செய்தேன், இப்பொழுதும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாக இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி. அப்போ பாருங்க, அந்த இடத்துல there is no regret, there is no remorse, there is no guilt. அதாவது நான் ஒரு தப்பை பண்ணிட்டேன், நான் பண்ணது ஒரு தப்பு தான் அப்படின்றத கூட அவன் என்ன பண்ணலை, அவன் உணரவே இல்லை. அவனுக்குள்ள ஒரு சிறிய ஒரு அளவுக்கு கூட அந்த இடத்துல உணர்ச்சி இல்லை. அந்த இடத்துல தீர்க்கதரிசியானவர் எதிரான ஒரு வார்த்தையை, ஒரு கடிந்து கொள்ளுதான ஒரு வார்த்தையை சொல்லும்போது அதற்கு சரியான ஒரு ரெஸ்பான்ஸே அந்த இடத்துல இல்லை. தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தின ஒரு மனிதனாக தான் யார் இருந்தா அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல சவுல் இருந்தார்னு பார்க்குறோம். நம்ம தொடர்ச்சியை வாசிக்கும் போது கூட நம்மளுக்கு தெரியும், இதற்கு மேல் என்னுடைய முகத்தை நீர் காண்பதில்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாமுவேல் ஒரு எச்சரிப்பான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அதே பிரகாரமாக தான் நடக்குது. சாமுவேல் மரிக்கும் வரைக்கும் சவுலை பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு நிலைமை வந்துடுது. அதற்கு அடுத்த படிதான், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், அப்பொழுது என் ஆவியை உங்களுக்கு அருள்வேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனால் இந்த இடத்துல கடிந்து கொள்ளுதலுக்கு கீழ்ப்படியாத ஒரு நபராக இருந்த இந்த சவுலுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14வது வசனத்தில் பாருங்கள், கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். வார்த்தைக்கு கீழ்ப்படியில் தீர்க்கதரிசியுடைய வார்த்தை நேராக வருது, ஆண்டவருடைய வார்த்தை வருது. அதற்கு தன்னை ஒப்பு கொடுக்காத போது, அதற்கு கீழ்ப்படிய தன்னுடைய மனம் அவனுடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ளாத போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் விடப்பட்ட வேறொரு பொல்லாத ஆவி அவனை கலகம் பண்ணி கொண்டிருந்தது. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால முக்கியமான ஒரு காரியம், அதாவது பொல்லாத ஆவி வந்தது, அது அடுத்த காரியம். கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார். ஏன்னா நீ கீழ்ப்படியாததுனால அதுக்கப்புறம் கீழ்ப்படுகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் எதிர்க்கு உனக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துலேருந்து எடுத்ததுனால என்ன அபாயங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த நிலைமைக்கு அப்புறம் சவுலுக்கு அறிவுரை சொல்லவோ தீர்க்க தரிசனங்களை சொல்லவோ ஆண்டவருடைய வார்த்தையை அவனுக்கு அறிவிப்பதற்கோ எந்த ஒரு நபரும் அவனுடைய வாழ்க்கையில் இல்லை. அதனால தான் இதுக்கப்புறம் அவன் செய்கிற எல்லா காரியங்களுமே தவறாக இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் அவன் தாவீதை துரத்தினதற்கான காரியம், நீ செஞ்சது தப்புப்பா, அதாவது ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணிட்டாரு, நீ அவனை இதுக்கு மேலே துரத்தாத, அவன் தான் அடுத்த ராஜா அப்படின்னு சொல்கிறதற்கு, அவனுக்கு அறிவுரையாய் சொல்லுவதற்கு கூட ஒரு நபர் அவனுடைய வாழ்க்கையில் இல்லாத ஒரு மோசமான ஒரு நிலைமை அவனுக்கு வந்துருச்சு. இது எங்கே கடைசியில் அவனை கொண்டு போய் விட்டுருச்சு அப்படின்னு சொன்னால், 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமீனாலாவது தீர்க்க தரிசனங்களினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. இந்த இடத்துல பார்க்குறோம், ஆண்டவர் பேசக்கூடிய எல்லா மீன்ஸும் அந்த இடத்துல இருக்குது. சொப்பனங்களினாலாவது ஊர்மீனாலாவது தீர்க்க தரிசனங்களினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. ஆண்டவர் டோட்டலாக அமைதியாயிட்டார். அதுவும் இந்த 28வது அதிகாரத்தில் தான் இப்போது முக்கியமான ஒரு கிளைமேக்ஸே அந்த இடத்துல வருது. பெலிஸ்தர்கள் முக்கியமாக எதிர்த்து வருகிற ஒரு இடம் இங்கே தான் நடக்குது. ஆனால் இது நடக்கும்போது கூட அவன் ஆண்டவர்கிட்ட இப்போ தான் அவர் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு. இந்த மீன் டைமில் 15வது அதிகாரத்திலேருந்து இது வரைக்கும் எந்த இடத்துலையும் போகலை, எந்த இடத்துலையுமே போகாமல், எந்த இடத்துலையும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின நபருக்கு விரோதமாக எழும்பி, தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக எழும்பி, தன்னை கடிந்து கொள்ள தீர்க்கதரிசி முன்பாக தன்னை தாழ்த்தாமல் இப்படியெல்லாம் ஒரு நபர் இருந்ததுனால கடைசியில் என்ன நிலைமை வந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் எந்த ஒரு வார்த்தையினாலும் அவனுக்கு பேசலை. அதற்கு அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ எங்கேயாவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து குறி சொல்லுதலுக்கு நேராக அவன் போகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், அப்பொழுது என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தை, ஆவியானவரை அருள பிறகுதான் அந்த இடத்துல நடக்கிற காரியம், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். இந்த இடத்துல எதற்குமே தன்னை தாழ்த்தாத ஒரு சவுல் ஒரு நிர்கதியாய் நிற்கக்கூடிய ஒரு நிலைமையில் அவனுக்கு போய் நின்னான். ஆனால்
அவனுக்கு பின்பாக வந்த தாவீது எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம சுருக்கமாக நம்ம பார்த்து முடிச்சோன்னு சொன்னால் 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். உரியாவின் மனைவிடத்தில் தாவீது தவறு செய்கிறார். தவறு செய்யும்போது இந்த இடத்துல நாத்தான் மூலமாக வார்த்தைகள் அவனுக்கு நேராக வரும்போது இந்த இடத்துல தாவீது செய்கிற ஒரு காரியம்தான் இந்த இடத்துல ரொம்ப ஒரு டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டராகவே இந்த இடத்துல இருக்குது. என்னன்னா, வார்த்தை வருது, நீயே அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாரு. இதுலேயும் நம்ம முன்னாடி பார்க்கும்போது ரொம்ப அழகாக அந்த இடத்துல தீர்க்கதரிசி அந்த காரியங்களை சொல்கிறாரு. அவர் சொல்லும்போது நம்ம 9வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது கூட கர்த்தருடைய வார்த்தையை நீர் அசட்டை பண்ணினீர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிட்டு 10வது வசனத்தில் அடுத்த வசனத்திலே பார்க்கும்போது இப்பொழுதும் நீ என்னை அசட்டை பண்ணி, முதலாவது ஆண்டவரையும் அசட்டை பண்ணி அவருடைய வார்த்தையும் அசட்டை பண்ணி. அப்போ பார்க்குறோம் இந்த இடத்துல வார்த்தைகள் அவ்வளோ நேரம் வருது, டைரெக்டாக நின்று கண்டிக்கிறாரு நாத்தான் தீர்க்கதரிசி. நீயே அந்த மனுஷன், நீ தான் பாவம் செஞ்ச, இப்படிலாம் நடந்துச்சு, இப்படி நடந்த நிமித்தமாக இப்படிலாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவர் லிஸ்ட் அவுட் பண்ணி நிற்கிறாரு. அதுவும் பயங்கரமான வார்த்தைகள். அங்கேயாவது நீ ராஜாவாக இராதபடிக்கு உன்னை புறக்கணித்தாருன்னு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இந்த இடத்துல டீட்டெயிலாக கொண்டு தாவீதுடைய சந்ததிக்கே ஒரு சாபத்தை அந்த இடத்துல கொடுக்குறாரு. நீ இதை ஒளிப்பிடத்தில் செய்தால் உனக்கு பின்பாக வருகிறவன் இதை சூரிய வெளிச்சத்தில் செய்வான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடினமான ஒரு வார்த்தை அந்த இடத்துல வரும்போது அந்த இடத்துல தாவீது செய்கிற காரியம்தான். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். அந்த இடத்துல தன்னை தாழ்த்தி அந்த இடத்துல, அதாவது சவுலும் நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு தான் சொன்னான். ஆனால் இந்த இடத்துல தாவீது சொல்கிற காரியம், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். நான் யாரோ ஒருத்தருக்கு, இல்லை ஏதோ ஒரு மனுஷனுக்கு, இல்லை ஏதோ ஒரு தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் அல்ல, நான் கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தன்னை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துகிற ஒரு மனிதனாக இருந்தான். தாழ்த்துகிற ஒரு மனிதனாய் மட்டுமல்ல, அந்த நம்மளோட அந்த கோர் வேர்ஸ்லேருந்து நம்ம 2வது பகுதியை நம்ம முதலாவது இது என்னுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், அப்பொழுது என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். ஆவியை குறித்து இந்த இடத்துல நம்முடைய தாவீது இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கும்போது இதற்கு அப்படியே ஒப்பனையான சாமுவேல் 51வது அதிகாரம் 11வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவன் ஆவியானவர் தன்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆவியின் சந்தோஷம், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த கீழ்ப்படிதல் எப்படின்ற அந்த ஒரு காரியத்தின் சந்தோஷம், அந்த ஒரு சந்தோஷத்தை ஆண்டவரே என்னிடத்துலேருந்து என்ன பண்ணாதீங்க, எடுத்துறாதீங்க, ஆவியானவரை என்னிடத்துலேருந்து எடுத்துறாதீங்கன்னு சொல்லி அவன் ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கேட்கிற ஒரு நபராக இந்த இடத்துல இருக்கிறான். அப்படி இருந்தது நிமித்தமாக நம்ம மறுபடியும் அந்த 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவத்தை நீங்க செய்தார். இந்த இடத்துல எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இதுதான் 2 நபர்களையும், சவுலையும் சரி தாவீதையும் சரி வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. அந்த இடத்துல பார்க்குறோம், நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னதுக்கு அந்த இடத்துல அவன் எந்த ஒரு 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 மன வலியையோ ஒரு ரிமோஸையோ ஒரு கில்ட் எந்த இடத்துலையும் அவன் வெளிப்படுத்தலை. அது நிமித்தமாக எப்படி அந்த இடத்துல நீங்கள் அந்த வசனங்களை தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் முற்றிலுமாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி வாசிக்கும்போது எவ்வளவு கடிந்து கொள்ளுதான காரியங்கள் எல்லாம் அவனுக்கு முன்பாக வரும்போது கூட அதில் தாழ்த்தாதபடிக்கு, இஸ்ரவேலுக்கு முன்பாக என்னை கனம் பண்ணிட்டு போயிடுங்க, இஸ்ரவேலின் மூப்பருக்கு முன்பாக மட்டும் என்னை கனம் பண்ணிட்டு போயிடுங்க, அவங்க முன்னாடி என்னுடைய ப்ரெஸ்டீஜை குறைய பண்ணிடாதீங்கன்னு தான் அவன் ஆசைப்பட்டானே தவிர, பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துடாதீங்க, நான் உன்னுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் போனது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பாகவோ ஆண்டவருடைய மனுஷனுக்கு முன்பாகவோ தன்னை சுத்தமாக தாழ்த்தாத நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கை ஒரு மோசமான ஒரு முடிவுக்கு நேராக கடந்து போனது. ஆனால் ஆண்டவருடைய தாசருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஆவியானவர் தன்னை விட்டு எடுபடாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்து அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த போது அவனுக்கு நேராக வந்த வார்த்தை தான்,
நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவத்தை நீங்க செய்தார். ஆனாலும் அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, ஆனாலும் இந்த காரியத்தின் நிமித்தம் சத்துருக்கள் தூஷிக்க நீர் காரணமாக இருந்தபடியினால் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு வார்த்தை வருது. ஆனாலும் அந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ், தாவீது செஞ்ச அந்த ஒரு ரெஸ்பான்ஸுக்கு ஆண்டவர் கொடுத்த ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்க்கும்போது, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவத்தை நீங்க செய்தார். அப்போ தேவ பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நம்ம திரும்பணும். ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு விரோதமாக வருதுன்னு சொல்லி ஆண்டவர் எப்பயுமே இப்படி தான் பேசுவார், ஆண்டவர் எப்பயுமே என்னை இப்படி திட்டிக்கிட்டு தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரை விட்டு பிரிந்து போகிற ஒரு காரியம் அல்ல, ஆண்டவரை விட்டு பிரிந்து போகிற ஒரு வாழ்க்கை அல்ல. நான் இந்த இடத்துல ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிந்து என்னை நான் ஒப்பு கொடுக்கும்போது, அந்த கடிந்து கொள்ளுதல் யார் மூலமே வந்தாலும் சரி, அது உண்மையிலே ஆண்டவருடைய வார்த்தையாக இருந்து அது யார் மூலமாக வந்தாலும், அது ஒருவேளை என்னை விட வயதில் குறைந்தவர்கள் என்னை சுட்டி காமிச்சாலும் சரி, இல்லை என்னை விட வயதில் மூத்தவர்கள் என்னை சுட்டி காமிச்சாலும் சரி, சபையின் மூப்பர்கள் சொன்னாலும் சரி, இல்லை ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய தாசர்கள் மூலமாக ஊழியர் மூலமாய் வந்தாலும் சரி, அந்த வார்த்தை யார் மூலமாய் வந்தாலும் ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதல் எனக்கு நேராக வரும்போது அதற்கு நான் என்னை தாழ்த்துகிற ஒரு நபராய் நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் தம்முடைய ஆவியை எனக்கு கொடுத்து நான் இன்னும் அவருக்கு கீழ்ப்படிய, நான் இன்னும் ஒரு உகந்த பாத்திரமாய், உகந்த ஒரு காணிக்கையாய் நான் இருக்கும்படியாக ஆண்டவர் தம்முடைய ஆவியை எனக்கு கொடுப்பார். அந்த ஆவியை எனக்கு கொடுத்து நான் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கீழ்ப்படிந்து இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் இன்னும் அவருடைய வார்த்தைகள் எனக்கு கொடுத்து, கீழ்ப்படுகிற எனக்கு ஆண்டவர் இன்னும் அதிகமான வார்த்தைகளை கொடுத்து, அந்த கீழ்ப்படிதலுடைய அந்த முடிவு என்னன்னு பார்க்கும்போது அது நிச்சயமாக ஆசீர்வாதம் தான். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தின ஒருவரும் ஆண்டவர் வெட்கப்படுத்தவே இல்லை. ஆண்டவர் அவர்களை சபித்து அவர்களை தள்ளிவிடவே இல்லை. யாரெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தார்களோ அவர்களை தான் ஆண்டவர் சபித்து தள்ளினாரே தவிர, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த எல்லாரையும் ஆண்டவர் அவர்களை முடிவில் அவர்களை ஆசீர்வதித்து தான் வச்சுருந்தார். இப்போ இன்றைக்கும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மளுக்கு நேராக வந்திருக்கு. அந்த வார்த்தைகளுக்கு நம்மை தாழ்த்துவோம், நம்ம கீழ்ப்படிவோம், பரிசுத்த ஆவியானவருக்கு வேணும்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். நிச்சயமாய் ஆண்டவர் தம்முடைய ஆவியை நம்மளுக்கு அருளி தம்முடைய வார்த்தைகளை நம்மளுக்கு கொடுத்து நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம கண்களில் நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களிடத்தில் பேசினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரை, என்னுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புகள், என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை இந்த காலை நேரத்தில் எங்களோடு பேசினீங்களே தகப்பனே. அப்பா, ஒரு தாவீது எப்படி ஆண்டவரை உங்களுடைய வார்த்தை அவனுக்கு நேராக வரும்போது அதற்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவரை என்னுடைய எடுத்துக்கொள்ளாதிரும் என்று சொல்லி ஆண்டவரை உங்களுடைய சமூகத்தில் அவன் கதறி ஜெபித்தானோ, கதறி ஒப்பு கொடுத்தானோ, ஆண்டவரே அதே போல ராஜா ஆண்டவரே நாங்களும் இந்த காலை நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய கடிந்து கொள்ளுதான வார்த்தைகள் எங்களுக்கு நேராக வரும்போது அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு இதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரை எங்களோடு இருந்து அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியத்தக்கதாக எங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருபோதும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்காதபடிக்கு, ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வருகிற தாசர்களுக்கு எதிர்த்து நிற்காதபடிக்கு ஆண்டவரே அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு இதயத்தை தாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே நீர்தாமே நேர்த்தியான வழிகளில் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் நிமித்தமாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை தெரிவிப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு பேசுங்கப்பா. நீர் பேசுகிற தெய்வன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் நிச்சயமாக எங்களோடு பேசி ஆண்டவரே முடிவிலே எங்களை ஒரு ஆசீர்வாதத்தின் பாதைக்கு நேராக எங்களை வழிநடத்துவீர் என்று சொல்லி விசுவாசித்து உம்முடைய கரங்களை எங்கள் இருதயத்தை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் மட்டுமாக ஜெபித்து துதித்து ஆராதித்து நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எந்தெந்த காரியங்களுக்காக ஆண்டவரே இருதயங்களில் வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களை அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. தாமதித்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை துரிதமாக நீர் கொடுக்கும்படியாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை கனப்படுத்தி இருக்கிற உடைய பிள்ளைகளை நீர் தாமே கனப்படுத்தும்படியாக உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் பலப்படுத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே எல்லா காரியங்களும் இன்றைய நாளைக்கு தேவையான எல்லா கிருபைகள் வல்லமைகள் வரத்தினால உடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உடைய பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் உடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்கள் வழி நடத்துங்க. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
இன்றைக்கு காலை நமக்கு உபவாச ஜெபம் உண்டு. தேவ பிள்ளைகள், நீங்கள் நிச்சயமாக நீங்கள் வீடுகளில் இருப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் 11 மணிக்கு நம்முடைய உபவாச ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ள நீங்கள் பிரயாசப்படுங்க. இன்றைக்கு மாலை நமக்கு ஆயத்த ஜெபம் உண்டு. 7 மணிக்கு ஆரம்பித்து நம்மளுக்கு 8 மணிக்கு முடியும். அதற்கு முன்பாக சபை சுத்தம் பண்ணுகிற காரியங்கள் இருக்குது. அதற்கும் வர முடிந்தவர்கள் நீங்கள் வந்து உங்களுடைய உதவிகளை ஒரு ஊழியமாய் வந்து சபைக்கு செய்யும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாளைய தினத்தில் நம்மளுக்கு ஓய்வு நாள் காலை ஆராதனை உண்டு. காலை 7 மணிக்கு ஆரம்பித்து நம்மளுக்கு 9:30 மணிக்கு நம்மளுக்கு முடியும். நம்முடைய சபை விசுவாசிகள் நீங்கள் எல்லாரும் நிச்சயமாய் நீங்கள் நேரடியாக வந்து கலந்து கொள்ளுங்கள். வேறு சபைகளுக்கு செல்லுகிறவர்கள் உங்களுடைய சபை ஆராதனைகள் ஒழுங்குகள் எல்லாவற்றையும் முடித்து விட்டு அதற்கு பின்பாக வந்து நீங்கள் தேவ செய்தியை கேட்டு இல்லை ஆராதனைகள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.